ஒரு மாநிலத்திற்கு தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. ஆனால் அங்கிருந்து ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக கட்சிக்கு சென்றிருக்கிறது. அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 243 இடங்களில் 164 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் எந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறேன் என்று இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீகாரில் ஓட் சோரி என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய பயணத்தை ராகுல் காந்தி ஆரம்பித்து இன்றைக்கு 10வது நாள். இந்த 10 நாள் ராகுல் காந்தி பயணம் செய்கிறார். இதுக்கிடையில் மோடி வேற பீகாருக்கு வராரு. இதெல்லாம் எத்தகைய தாக்கத்தை அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தி இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத ரகசியமாக ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டாக ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டினுடைய தகவல் தான் இது. அதாவது இப்போது தேர்தல் நடத்தப்பட்டால் 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகாரில் 164 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ 10வது நாள் ஓட்சோரி பயணம் நடக்குது. போதாக்குறைக்கு இப்போ ஆம் ஆத்மி 2 நாள் கழித்து களத்தில் வரவிருக்கிறாங்க. அவங்க என்னென்னா டெல்லி, பஞ்சாப் உட்பட வட இந்திய மாநிலங்கள் முழுவதுமே மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்குகளை திருடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அந்த கட்சி களத்தில் இறங்கிறதுக்கு. நமக்கெல்லாம் தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் கூட இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் ராகுல் காந்தி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை திருடி இருக்கிறாங்க, அதன் மூலமாக வெற்றியை இவர்கள் ஈட்டி இருக்கிறார்கள் என்கிற தகவலை ஆதாரபூர்வமாக வெளியிட்டதற்கு பிறகு மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி கூட இணைகிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து களத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை தோல் உரித்து காட்டியிருக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். கடந்த முறை பீகார் சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதிகளில் வந்து போட்டியிட்டார்கள் காங்கிரஸ். ஆனால் இந்த முறை 60 இடங்கள் போதும் என்று சொல்கிறார்கள். எவ்வளோ கான்ஃபிடன்ட் வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் 60 இடங்களில் போட்டியிடுவாங்க. இப்போ அந்த உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலில் ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி ஏறத்தாழ 90 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 53 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகள் 20 இடங்களுக்கும் அதிகமாக அந்த மாநிலத்தில் வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அறுதி பெரும்பான்மையாக மிகப்பெரிய பெரும்பான்மையோடு பீகார் மாநிலத்தை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும். தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பார் என்பது இப்போதே ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட விஷயமாக மாறியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லாமலே ஒரு செய்தி தெரியும். அது என்ன? இப்போது பீகாரில் ஒரு ஆட்சி இருக்குது. யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறா? ஆட்சி பொறுப்பில் இருக்கிற